வெல்கம் டு த ஷோ ஆஃப் அரசியல் நையாண்டி. இன்னைக்கு நம்ம அரசியல் தலைவர்கள் செஞ்ச கலாட்டாவை தான் பார்க்க போறோம். இது வரைக்கும் அரசியல் நையாண்டிகள பல பேரோட மீம்ஸ் கிரியேஷன்ஸை நம்ம பார்த்திருந்தோம். பட் இந்த அரசியல் நையாண்டில வர எல்லாமே பாத்தீங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் மீம் டெம்ப்ளேட்டாவே மாறிடுச்சு ஒரு காலத்துல. அது யாரு யாரு என்ன அரசியல் தலைவர்கள் எதனால அப்படி பேசுறாங்க தெரிஞ்சுக்கணும்னா இந்த வீடியோ நீங்க ஃபுல்லா பார்க்கணும். சோ வாங்க வீடியோக்குள்ள போகலாம். வந்துட்டாயா வந்துட்டாயா கழுவிக்கு மூக்கு வெறுத்த மாதிரி வந்துட்டாயா. இந்த வீடியோல முதல்ல வரப்போறது யாருன்னு பாத்தீங்கன்னா கருணாநிதி அவர்கள். ஆக்சுவலி தமிழக முதலமைச்சரா பலமுறை இருந்தவர் ஒருவர் மட்டும்தான். ஸோ இவர் இருக்கிறப்ப பிரஸ் மீட்ல ஒரு அடாவடியா ஒரு கொஸ்டின் கேட்டாங்க, உங்களை என்ன எதுவும் பண்ண முடியாதுன்னு நினைக்கிறீங்களா அப்படின்னு கேட்கிறப்ப அவரு சொல்லியிருப்பாரு, உன்னால மட்டும் இல்ல யாராலே என்ன ஒண்ணுமே பண்ண முடியாது அப்படிங்கிற மாதிரி பேசியிருப்பாரு. அதை போய் பார்த்துட்டு வாங்க. எவனும் அடிக்க முடியாது, ஞாபகம் வச்சுக்க. உன்னால கூட அடிக்க முடியாது, நான் திருப்பி அடிச்சா தாங்க முடியாது உன்னால. அப்படியா? அதுக்கப்புறம் என்ன ஆச்சுன்னா ஜெயலலிதா அம்மா ஆட்சியில உட்கார்ந்த பிறகு அடுத்த நொடியே பாத்தீங்கன்னா ஊழல் கேஸ்ல போட்டு உள்ள தள்ளி இருப்பாங்க. அதாவது அந்த பிரஸ் மீட் கொடுத்த அடுத்த ஒரு மாசத்துலயே இந்த கதைலாம் நடந்துச்சு. ஸோ இப்போ வரைக்கும் இது ஒரு பெரிய மீம் டெம்ப்ளேட்டா ஆகுது அப்படிங்கிறது உண்மை. அடுத்த இந்த லிஸ்ட்ல வழக்கம் போல இடம் பெற்றிருக்கிறவர் யாருன்னு பாத்தீங்கன்னா சீமான் அவர்கள். ஸோ சீமான் ரொம்ப ஃபன்னியா பேசினாலும் இந்த விஜயலட்சுமி கதை பெரிய உருவெடுத்துச்சு. ஸோ ஃபர்ஸ்ட் டைம் இந்த விஜயலட்சுமி கதை எல்லாம் பேசும்போது அவர் என்ன சொல்லியிருந்தாருன்னா, இந்த விஜயலட்சுமி என்ன அப்படி இப்படின்னு பேசுறாங்க, இதனால சீமானு கூட ரொமான்ஸ் வருமா அப்படிங்கிற மாதிரிலாம் கேட்டாங்க அப்படின்னு சொல்றதும் இல்லாம அதையும் தாண்டி இவரோட அழகை பத்தி அவரே பேசியிருப்பாரு. அது என்னன்னு போய் கேட்டு வாங்களேன். பேசி பார்த்தேன், 15 வருஷமா ஒரு பொம்பளை விட்டு பேசி பார்த்தேன். அதுக்கப்புறம் தான் ஃபேன் ஃபாலோவிங் அதிகமாயிடுச்சு. கேர்ள்ஸ் ரொம்ப ஃபாலோ பண்றேன். நான் அப்படி போவேன், அப்ப தலையை சீமாண்டின்னு ஒரு சிடுமுஞ்சி நினைச்சு ரொமான்ஸ் இருக்கு போல் இருக்கு அப்படின்ட்டு. அடுத்த லிஸ்டா புதுசா வந்தது யாருன்னு பாத்தீங்கன்னா திருமாவளவன். திருமாவளவன் எங்கேயும் ஃபன்னியா பேச மாட்டாரே அப்படின்னு கேட்டீங்கன்னா இதற்கு முன்னாடி ஃபன்னியா பேசியிருக்காங்க. அதாவது ஆதவர்ஜுனா சர்ச்சையான ஒரு கருத்து சொல்லி இருக்கிறப்ப அப்ப பாஜகவோட தலைவரா இருந்தவர் அண்ணாமலை என்ன கேட்டிருப்பாருன்னா, விசிகாக்கு தலைவர் யாரு, ஸ்டாலினா இல்ல திருமாவளவனா இல்ல ஆதவர்ஜுனாவா அப்படிங்கிற மாதிரி கேள்வி கேட்டிருந்தாரு. மன்னராட்சின்னு அதே கூட்டணியில பண்றாங்கன்னா திருமாவளவன் ஏன் நடவடிக்கை எடுக்கல? அப்ப என்ன அர்த்தங்கண்ணா? இந்த கட்சிக்கு அவரு தலைவரா இன்னொருத்தர் தலைவரா? இதைத்தான் நான் கேட்கிறேன். அதற்கு திருமாவளவன் ஒரு எதிர் ரிப்ளை கொடுத்திருப்பாங்க. அந்த ரிப்ளை தான் இப்போ வரைக்கும் ஒரு மீம் டெம்ப்ளேட்டாவே போயிட்டு இருக்கு. பாரதிய ஜனதா கட்சி அதானி கட்டுப்பாட்டில் இருக்கிறதா மோடி கட்டுப்பாட்டில் இருக்கிறதா என்பதை அவர் முதலில் சொல்லட்டும், அதன் பிறகு நான் இதற்கு பதில் சொல்லுவேன். இது நம்ம லிஸ்ட்லயே இல்லையே, அடேங்கப்பா. இந்த அரசியல் நையாண்டிலே மோஸ்ட் ஃபன்னியஸ்ட் ஒன் இதுவா தான் இருக்கும். அதாவது எடப்பாடி அவர்கள் புதுசா அதிமுக நுழைஞ்சு அதுக்கப்புறம் ஒரு கட்சி தலைவர் ஆனதுக்கு அப்புறம் எவ்வளவோ பிராண்டிங் பண்ண துடிச்சாங்க. அதுல எம்ஜிஆர் பிராண்டிங்கும் அடங்கும். அவர் எம்ஜிஆர் மாதிரி சித்தரிச்சு என்னெல்லாம் வேலை பண்ணிருக்காங்க அப்படிங்கறத போய் பார்த்துருவாங்க. என் வாழ்க்கையில் இன்னும் நான் எல்லா குடும்பங்களை பார்க்கணும்னு இருக்கும், எனக்கே தெரியல. இந்த லிஸ்ட்ல நம்ம கடைசியா பார்க்க போறது துரைமுருகன் அவர்கள். துரைமுருகன் அவர்கள் என்னதான் தெல்ல தெளிவா பேசினாலும் அப்பப்போ ஒரு வெடியை போட்டுட்டு போயிட்டே இருப்பாரு. அதுல முக்கியமா பேசினது என்னன்னா, எடப்பாடி அவர்கள் கம்பராமாயணத்தை எழுதினது சேக்கிழார் அப்படின்னு சொல்லியிருப்பாரு. அதை பத்தி ஏதாவது சொல்லுங்களேன் அப்படின்னு கேட்டதுக்கு அவரு ஒரு பதில் சொல்லியிருப்பாரு. அதுதான் இப்போ வரைக்கும் மீம் டெம்ப்ளேட்டா போயிட்டு இருக்கு. கம்பராமாயணத்தை யாராவது எழுதுனா சேக்கிழார் என்ன? எனக்கு என்ன ஆச்சரியம்னா, கம்பராமாயணத்தை சேக்கிழார் எழுதுனார் சொன்னாரு ஆச்சரியம் இல்ல, சேக்கிழார்னு ஒருத்தர் தெரிஞ்சு வச்சிருக்காரு. ஜப்பான்கார என்னென்னமோ கண்டுபிடிக்கிறா, நான் எதை கண்டுபிடிச்சிட்டு வந்துக்குது. இந்த மாதிரி அரசியல் தலைவர்கள் பண்ண பல ஃபன்னான ஸ்பீச் இந்த அரசியல் நையாண்டில தான் கிடைக்கும். ஸோ உங்களுக்கு இது ரொம்ப பிடிச்சிருந்ததுன்னா மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் மற்றும் லைக் பண்ணுங்க.